ஹைலைட்ஸ் பார்க்க போகலாமா? டைமிங் ஈவினிங் 7:30லேருந்து 10:30 வரைக்கும் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். ஏர்லியாக போனால் லைட்ஸ் எதுவுமே பெருசாக இருக்காது. பட் நாங்கள் அப்படியே ரிவர்ஸில் போனோம். ராஃபல்ஸ் பிளேஸ் எம்ஆர்டியில் இறங்கி 14லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என் பண்ணும்போது நம்பர் 1 MBSல முடியும். இதுதான் கம்ஃபர்டபுள் ரூட்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்பர் 14. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ? 2 lakhs. எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. அடுத்து நம்பர் 13. இங்கேயும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்க. அண்ட் ஆல்சோ MBS ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே போகிற வேலை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும். இங்கே என்ட்ரன்ஸ்க்கு பப்ளிக் ஆக்சஸ் எப்பவுமே ஃப்ரீ. ஸோ சும்மா போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் மந்த் ரொம்பவே ஹாட் வெதர். ஸோ வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்பப்போ ஜூஸ் குடிச்சு இந்த மாதிரி ஹைட்ரேட்டும் பண்ணிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் விட ஆப்பிள் ஜூஸோட கப் ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸ்ட்ராலாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டென்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே போகணுன்னா ஒரு லாங் கியூவை கடந்து தான் போக முடியும். எஸ்பெஷலி வீக்கெண்டில் ரொம்பவே கூட்டமாக இருக்கும். பட் உள்ளே போய் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான பிளேஸ். நெக்ஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு எம்டி ஏரியாவில் லைட் பாஸ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து கிட்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை எடுத்தால் மியூசிக் கேட்கும். அது மட்டும் இல்லை, வாக்வேல நிறைய ஃப்ரீ ஷோ, டான்ஸ், மேஜிக் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. You guys are really tough crowd. Okay, everybody, the last trick is the hardest one. I'm gonna throw one cup up into the air. நெக்ஸ்ட் ஏரியா வந்து ஒரு கியூப் மாதிரி இருக்கும். அங்கே கேமரா கிட்ட போய் நின்று நம்ம வேவ் பண்ணாலே நம்ம அந்த கேமராவில் ஸ்பாட் ஆகி அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுவோம். இதோ உங்களுக்காக ஹைலைட்ஸோட ஒரு சில கிளிப்ஸ். தேங்க்யூ, பாய். Good morning.